ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற சிக்கன் ரைஸ்க்கு நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளவோ மேல். ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ காய்கறி போட்டு நான் செஞ்சுருந்தேன். 100 கிராம் சாப்பாடு போட்டிருந்தேன். இந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு சில்லி சிக்கன் தூள், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்து வச்சுருக்கேன். 2 முட்டையை ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அதை கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு 3/4 கிலோ காய்கறி, முட்டைக்கோஸு, கேரட்டு, குடமிளகாய், பீன்ஸு 4 சேர்ந்து 3/4 கிலோ. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த சில்லி சிக்கனையெல்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு வைங்களேன். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு சாப்பாடை நம்ம தனியாகவே வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். தண்ணி வச்சு கொதித்த உடனே கொஞ்சம் அதுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே அந்த வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சதை போட்டுக்கலாம். ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெட்டி வச்ச 3/4 கிலோ காய்கறி எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடலாம். சீக்கிரமாக காய் ரொம்ப வேக வேண்டாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னாலே வெந்துடும். இதுக்கு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை இதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். நம்மளே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையை ஸ்க்ரம்டு பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டுடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சாப்பாடை மட்டும் நான் இதுக்கு கலக்கிறேன். போட்டு நல்லா கலந்துக்கலாம். 1/4 கிலோ சிக்கனை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து இந்த ரைஸ்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். மறுபடியும் நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.